ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பணியாரம் எப்படி சுடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். சுவையான பணியாரம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் மொபைல் ஆப். பைமோட் மொபைல் ஆப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பணியாரம் சுடுறதுக்கு நம்ம மிஞ்சி போன இட்லி மாவு தாங்க எடுத்துருக்குறோம். அந்த மாவில் ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்து வச்சுருக்குறோம். அப்புறமா ஒரு பச்சை மிளகா, அப்புறமா கொஞ்சமாக ஜீரகம், அப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் பேக்கிங் சோடா உப்பு நம்ம கொஞ்சமாக சேர்த்து வச்சுருக்கோங்க. இதெல்லாம் கலந்து இந்த மாவை நம்ம 1 ஹவர் நம்ம வெளியே ரெஸ்ட்டில் வச்சுருந்துருக்கோம். சும்மா ஓப்பனில் தான் அடைச்சி வச்சோம். அப்புறமா அப்போ தான் நல்லா மாவு நல்லா உங்களுக்கு புளிச்சு பதமாக வரும். நம்ம பணியாரம் சுடுறதுக்கு எதுவாக இருக்கும். நம்ம பணியாரக்கெல்லாம் நம்ம அடுப்பில் நம்ம சுட வச்சுட்டு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் தாங்க சேர்க்கணும். தேங்காய் எண்ணெய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. காஞ்சினதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை நம்ம ஊற்றிக்கலாம். நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாங்க. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சோம்னா கீழே பணியாரம் சம்டைம்ஸ் கருகினாலும் கருகி போயிடும். நமக்கு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஏதோ ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டை வச்சு இல்லை ஒரு ஸ்பூனை வச்சோ நம்ம இந்த மாதிரி பிஞ்சிடாமல் அப்படியே நம்ம எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாங்க. ரொம்ப கீழே ஒரு மீடியமான ஃப்ளேமில் வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கீழே கரிஞ்சு போயிடும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பணியாரம் நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம சாப்பிட்டுக்கலாங்க. இது கூட நம்ம ஒரு தேங்காய் சட்னி வச்சோம்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம பஜ்ஜி போண்டாக்கு பதில் நம்ம சாப்பிட்டுக்கலாம். நைட் டிஃபனுக்கும் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. நம்ம திருப்பி போட்ட பணியாரம் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சுங்க. மேலே இந்த மாதிரி பொன்னிறமாக கீழேயும் வரணும். இன்னும் கொஞ்சம் வரணுங்க. இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா சம்டைம்ஸ் கரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாங்க. இது ஓகே தான். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஓரளவுக்கு இந்த மாதிரி திருப்பி விட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஃபைனலாக எடுத்து ஒரு வேறு பவுல்லையோ ஹாட் பாக்ஸ்லேயோ மாற்றி வச்சுக்கலாம். என்னென்னா இந்த மாதிரி இட்லி மாவில் நம்ம பணியாரம் செஞ்சோன்னா நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. இது கூட கட்டியாக நல்லா தேங்காய் சட்னி அந்த மாதிரி தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் போயிட்டு வரவங்களுக்கு இது ரொம்ப லைக் பண்ணி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம சுவையான பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எல்லோரும் நல்லா லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.